வணக்கம் நேயர்களே. வழக்கமாக நான் வில்லங்கமான புதிய பரபரப்பான சினிமா தகவல்களை சொல்லி அதை நீங்கள் கேட்டு மகிழ்ந்திருக்கீங்க. முதல்ல அதுக்கு நன்றி. இப்போது முற்றிலும் வித்தியாசமாக ஜோதிட தகவல்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். ஜோதிடம் எத்தனை வகை ஜோதிடம் இருக்கிறது, அதை எப்படி நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் என்பதை பற்றியெல்லாம் நாம் தெரிஞ்சு கொள்ளலாம். எல்லாம் மேலே இருக்கவும் பார்த்துக்குவோம். எதுக்காக இதை சொல்கிறோம்னு சொன்னால், நாம் பிறப்பது நம் கையில் இல்லை. இந்த அப்பா கிட்ட பிறக்கணும், இந்த அம்மா கிட்ட பிறக்கணுங்கிறதெல்லாம் நாம் வேண்டி செய்வதில்லை. எல்லாம் இறைவன் கொடுத்த வரம் தான். இது ஆத்திகர்களுடைய நம்பிக்கை. அதாவது கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கான விஷயம் இது. இந்த கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் ஜோதிடத்தை நம்புவார்கள். முக்கியமான விஷயம், நாத்திகர்களும் ஜோதிடத்தை நம்புகிறார்கள். கடவுளை நம்பாதவர்கள் கூட ஜோதிடத்தை போய் எப்படிங்க அப்படின்னு கேட்குற விஷயங்கள் இருக்கிறது. சிலர் கேரளாவில் போய் சோழி பிரசன்னம் என்கிற ஜோதிட விஷயத்தை கூட தெரிஞ்சுக்கிட்டு வர்றாங்க. இப்போ நாம் தெரிஞ்சுக்க போகிறது கேரளாவில் பிரசித்தமான சோழி பிரசன்னம். அது சோழியை குலுக்கி போட்டு எடுக்கிறது, அப்புறம் வெத்திலையில் சோழி பிரசன்னம் பார்க்குறது, கோயில் எப்படி அமைகிறதுன்னு சோழி பிரசன்னம் பார்க்குறது, இப்படி எல்லா விஷயங்களுக்கும் நாம் கேரளாக்காரர்களை நம்பியிருக்கிறோம். அதாவது மலையாளத்தாரர்களை நம்பியிருக்கிறோம். காரணம் என்னென்னா, அவங்க தான் அதில் கொஞ்சம் நம்பிக்கை அதிகம் உடையவர்கள். இப்போ பார்த்திங்கன்னா, நாமெல்லாம் இங்கேருந்து சபரிமலைக்கு ஏன் போகிறோம்? ஒரு தெய்வம் சபரிமலை தெய்வம் நம்மளை வாழ வைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் பேரெலாம் போகிறோம். ஏன் அங்கெல்லாம் தெய்வம் இல்லையா? அது மாதிரி. அது மட்டும் இல்லை, ஆயுர்வேத யுனானி சிகிச்சையிலும் கேரளாவில் தான் அதிகம் பேர் போகிறாங்க. என்ன காரணம்னா, இந்த இங்கிலீஷ் மருத்துவத்தில் செய்ய முடியாத, நிவர்த்தி செய்ய முடியாத பல வைத்தியங்களை அவங்க செய்கிறாங்க ஆயுர்வேத முறைப்படி. அதனால்தான் ஜோதிடமும் சோழி பிரசன்னம் பிரசித்தமாகிறது. இந்த சோழி பிரசனம்னா என்ன? இப்போ எதுக்காக இதை நான் சொல்ல வரேன்னு சொன்னால், இப்போ ஐடி கம்பெனியில் நிறைய பேர் லட்சம் சம்பாதிக்கிறாங்க. மெடிக்கல் டாக்டராக இருந்து நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க, வக்கீலாக இருந்து சம்பாதிக்கிறாங்க, அதேமாதிரி இன்ஜினியராக இருந்து சம்பாதிக்கிறாங்க. இப்போது சம்பாதிக்கிறதுக்கான ஒரு நியாயமான ஒரு வழி என்னென்னா, இந்த ஜோதிடக்கலை, குறிப்பாக பிரசன்ன ஜோதிடக்கலையை தெரிஞ்சுக்கிறது தான். இதுக்கான வகுப்பை நடத்துபவர் தான் நமது மரியாதைக்குரிய ஜோதிட ரத்னம் ஈரோடு உதயகுமார். கேரளாவில் போய் பல ஆண்டுகள் தங்கி இருந்து அங்குள்ள மலையாளியிடம், கைதேர்ந்த சோழி பிரசன்னக்காரரிடம் பயிற்சி பெற்று அனுபவத்தை இப்போது உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறார். ஈரோட்டில் அவர் ஒரு ஜோதிட பயிற்சி நிலையம் நடத்துகிறார். அதான் சோழி பிரசன்ன பயிற்சி நிலையம் நடத்துகிறார். அது மட்டுமல்ல, நேர்லையும் நீங்கள் அங்கே பயிற்சி பெற்றுக்கலாம். அதே போல் ஆன்லைன்லையும் சோழி பிரசன்னம் ஜோதிட கலையை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். அதுக்கு வசதி இருக்குது. சோழி பிரசன்னம் பார்க்கணுன்னா மூச்சு பயிற்சி தெரிந்திருக்க வேண்டும். அது சோழி பிரசன்னம் பார்க்குற நபருக்கு மூச்சு பயிற்சி தெரிஞ்சுக்கணும். எப்படின்னா, இப்போ கர்ப்பிணி பெண்ணா இல்லையா என்பது, ஆணா பெண்ணா என்பது வலது பக்கமாக இடது பக்கமாங்கிறத கண்டுபிடிக்க முடியும்னு நீங்களே சொன்னீங்க. அப்போது நீங்கள் மூச்சு பயிற்சியும் இத்தோடு சேர்த்து பயிற்சி சொல்லி தர்றீங்களா? தியானமும் கண்டிப்பாக தேவை. ஏன்னா மெடிடேஷன் இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்ல முடியாது. அதாவது தன்னை மறந்த நிலையில், அது அருள்வாக்குன்னு சொல்லுவாங்க. அது அருள்வாக்கு இல்லை, சோழி பிரசன்னம் தான். அந்த சோழி பிரசன்னத்தில் மூச்சு பயிற்சி தேவை, தியான பயிற்சி தேவை. இந்த மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி நீங்கள் இந்த பயிற்சியோடு சேர்ந்து இணைந்து சொல்லித் தருவீர்களா? நீங்கள் சொல்வது போல நம்முடைய போதி மையத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, ஜோதிடத்தை பாடமாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தியானம், மூச்சு பயிற்சி பாடத்திட்டமாகவே வச்சுருக்கோம். சுவாச பயிற்சியை ஒவ்வொரு படிநிலைகளாக ஆரம்ப காலகட்டத்தில் சுவாச பயிற்சி எப்படி எடுத்துக்கணும், அதே போல் பயிற்சி அதிகமாக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய பயிற்சிகளையும் நம்முடைய பாடத்திட்டத்தில் சேர்த்துருக்கோம். தியானம் அதே போல தான். இந்த பஞ்ச பூதங்கள்னு சொல்கிறோம், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இதனுடைய பஞ்சபூதத்தினுடைய இயக்கத்தை நம்முடைய தேகத்திலேயே நம்ம எப்படி சமநிலைப்படுத்திக்கலாம், இதையும் பயிற்சி பாடங்களாக வச்சுருக்கோம். இதை எதற்காக? இந்த சுவாச பயிற்சியும் தியான பயிற்சியும் கேரள பிரசன்னம், இந்த உயர்ந்த ஒரு மாஸ்டர் டிகிரி மாதிரி தான் இது. உயர்ந்த
மாஸ்டருக்கு உண்டான வகுப்பு தான் பிரசன்னம். அடிப்படையில் ஜோதிடம் தெரிஞ்சிருந்து அதனுடைய உயர்நிலையாக தான் இந்த பிரசன்ன பாடங்கள்லாம் படிப்பாங்க. இந்த இடத்துல அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தேவை. நீங்கள் சொன்னது போலவே ஒரு கர்ப்பமான பெண் வராங்க அப்படின்னா அவங்க எனக்கு பிறக்கக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணான்னு கேட்டாங்கன்னா நம்முடைய சுவாச நிலை எந்த நாடியில் இருக்கோ அதை வைத்து கொண்டே பலன் சொல்லிடலாம். அதே போல் ஒருத்தங்க பிரசன்னம் கேட்குறாங்க, கேட்குறதுக்கு ஒரு கோவில் பிரசன்னமாகட்டும் குடும்ப பிரசன்னமாகட்டும் கேட்கறதுக்கு கூப்பிடுவாங்க இல்லையா, அவங்க கூப்பிட்ட நேரத்தில் சுவாசம் நமக்கு எந்த நாடியில் இருக்குங்கிறதையும் கவனிக்கணும். பல பாடத்திட்டத்தில் இந்த குறிப்புகள் மூச்சு பயிற்சியினுடைய குறிப்புகளை நம்ம சேர்த்து வச்சுருக்கோம் பிரசன்ன வகுப்பில். அதே போல் ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய ஜோதிடத்தை பயிலக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த சுவாச நிலை வேணும் தான், சுவாச பயிற்சி வேணும் தான். கட்டாயமாக உயர்கல்வியாக இந்த பிரசன்னத்தை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பாக வேணும். அதற்காக இதை சேர்த்திருக்கோம். தியானம் என்ன சொல்கிறோம், சமநிலைப்படுத்துதல்னு சொல்கிறோம். இந்த பஞ்சபூதங்கள் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த ஐந்தும் எப்படி ஒரு மாற்றத்தை நம்முள் ஏற்படுத்துகின்றதோ அதை நம்முள்ளேயே வெளியில் இருக்கக்கூடிய நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயத்தை பார்த்தது போல நம் தேகத்திலேயே இந்த பஞ்சபூதத்தினுடைய இயக்கத்தை சமப்படுத்தி கொள்ள முடியும். இல்லைன்னா தான் ஒன்று நல்லா இருந்து ஒன்று சரியில்லைன்னா தான் நமக்கு என்ன ஆகுது, இதனுடைய சமநிலை இல்லாததுனால தான் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல குழப்பங்கள் வருது. அப்போ பிரசன்னம் சொல்லுகின்ற பொழுது மனம் தெளிவாக இருக்கிறதுக்கு தியானம் வேணும். வரக்கூடிய நபர்கள் எதற்காக வராங்கங்கிறத இந்த இறை சக்தியை உள்ளே ஈர்த்து சொல்வதற்கு ஒரு பயிற்சி வேணும். இதற்காக தியானத்தையும் இந்த இடத்துல நாம் சேர்த்துறோம். நம்முடைய மாணவர்களுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொருவருக்கும் நாம் சொல்லக்கூடியது தியானம் செய்யுங்க, மூச்சு பயிற்சி செய்யுங்க. இதை தொடர்ந்து பல விஷயங்களாக பேசிக்கிட்டே வரோம். எல்லோருக்குமே தியானம் அவசியம், மூச்சு பயிற்சி அவசியம். அவர்களுடைய உள் உணர்வு இன்னும் சிறப்பாக இருக்கணுங்கிறதுக்காக. சரி, பிரசன்னத்தில் பல பிரிவுகள் இருக்குது. கோவில் பிரசன்னம், குடும்ப பிரசன்னம், சந்தான பிரசன்னம், நிறைய விஷயங்கள் இருக்குது. தாம்பூலத்தை வச்சுட்டு பிரசன்னம் எடுக்கிறது, பல குறிப்புகள் இருக்குது. விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் என்னோட தொடர்பு கொள்ளலாம். பல விஷயங்கள் நாம் பல பதிவுகளாக இன்னும் தொடர்ந்து பேசிக்கிட்டே வருவோமே.